regret buying this. இது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் பிடிக்கல. பட் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இன்ஸ்டால இருந்து மூவி ரீக்ரியேஷனோட ஒரு அவுட்ஃபிட்டும், சௌந்தர்யா பிக் பாஸ்ல போட்டிருந்த ஒரு அவுட்ஃபிட்டும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து சௌந்தர்யா வந்து பிக் பாஸ்ல போட்டு ஒரு அவுட்ஃபிட். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்லா தான் இருக்குது. நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து ஜிப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காலர்டு ட்ரெஸ் தான். இதெல்லாம் நினைக்கலாம், என்னடா ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்களே, இல்லை இவ்வளோ பெரிய ஸ்லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்லீவுமே வந்து இந்த ட்ரெஸ் கூட மெட்டீரியலாக வந்துருந்துச்சு. என்னால் நிஜமாக அதை நம்பவே முடியல. இது இவ்வளோ லைக் 3/4 வைக்கிற அளவுக்கு ஸ்லீவ் வந்து இந்த ட்ரெஸ்ல இருந்துச்சு. அவுட்ஃபிட் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். வந்து எனக்கு சௌந்தர்யா போட்டிருந்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு. ஒரு டைம் பார்த்தேன், டக்குன்னு ஆர்டர் ஸ்டாக்ல இருந்தாலும் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தப்போ எங்கள் டெய்லர் ஆண்டி வந்து தெரியாமல் லைக் நான் வந்து ஸ்லீவ் வேணும்லாம் வச்சு வாங்கலை. எவ்வளோ மெட்டீரியல் இருந்துச்சோ அவ்வளோ மெட்டீரியல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹாஃபாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக விட்டுடலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 3/4 வரைக்கும் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வருது. வேணும்னா 3/4 வரைக்கும் நம்ம ஸ்லீவ் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய 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 ப்ளஸ். பிகாஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஸ்லீவ்லெஸ் போடாதவங்களுக்கு அவங்களே வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அண்ட் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணியுமே வந்து எனக்கு இந்த கோல்டு சாரிலாம் போகலை. அண்ட் இதோட ஷாலோட லென்த் பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்தாக இருக்கு. அண்ட் பிரெத்துமே வந்து நல்ல பிரெத்தாக தான் இருக்குது. இப்படி காமிச்சிருந்தாங்களோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருந்துச்சோ அதே தான் வந்திருக்கு. இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வாங்க போட்டு பார்க்கலாம். இதுதான் செகண்ட் அவுட்ஃபிட். அண்ட் இது வந்து சென்டிபி வந்து இதுக்கான ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இது 9th அவுட்ஃபிட் நினைக்கிறேன். இதான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக். இந்த அவுட்ஃபிட் வந்து ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் இது ஆஃபர்ல இருந்துச்சு. அண்ட் 300 சம்திங் வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த அவுட்ஃபிட் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஐ ரிக்ரெட் பையிங் திஸ். மீனிங் வந்து சுத்தமாக இல்லை. மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. நம்மளால வந்து ஷால் போடாமல் போட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. மேபி 300க்கு இது ஒர்த்தா இருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. ஷாலோட லென்த் வந்து நல்லாவே இருக்குது. லென்த்தும் இருக்குது ப்ளஸ் பிரெத்தும் இருக்குது. நமக்கு ஷாலை வச்சு வேணால் நம்ம கவர் அப் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஓகே லைக் தின் மெட்டீரியல் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 300 இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ நான் வாங்கினப்போ 300 350 சம்திங் தான் இருந்துச்சு. அப்போ சேல் போயிட்டு இருந்தனால நான் வாங்கினேன். ஆக்சுவலி என்னன்னா ஷால் கூட நல்லா மொத்தமாக இருக்குது. இது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஷால் கூட மொத்தமாக இருக்குது. ஆனால் டாப் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். பட் ஸ்லீவில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. டாப்போட லென்த்துமே வந்து நல்லா தான் இருக்குது. அதுலேயுமே எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதோடைய மெட்டீரியல் தான். பட் அதுதான் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். அந்த ட்ரெஸ் பிடிச்ச அளவுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல. ஸோ சாரி. பட் நீங்களாம் நினைக்கலாம் நான் ஏன் வந்து அடிக்கடி என் ஹேர் அப்படி நோண்டிட்டு இருக்கேன். நான் வந்து போட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். அண்ட் எனக்கு வந்து ஹேர் வந்து செம்ம தின் ஹேராக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது என்னோட ஹேர். நான் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல, நேச்சுரலாக க்ரோ பண்ண ஹேர். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த 2 அவுட்ஃபிட்டில் உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஆனால் அதோடைய ப்ரைஸுமே கொஞ்சம் 1200 சம்திங் வந்துச்சு. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு வந்து அது ஒர்த்து தான். இதுவுமே வந்து 300க்கு எனக்கு ஓகே தான். பட் இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. கம்பேரிட்டிவ்லி அந்த ட்ரெஸ் வந்து சூப்பர். கண்டிப்பாக 9/10 கொடுப்பேன். இந்த ட்ரெஸ்க்கு வந்து 5/10 தான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.